ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் ரிஷிதேவ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அழுகி போன தர்பூசணி பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த தர்பூசணி என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்துருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் தர்பூசணி வந்து திவ்யா கணேஷ் வந்ததுலேருந்து திவ்யா கணேஷ் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாங்கிறது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு தாங்க மாட்டேன். பட் இப்போ அதுக்கு ஒரு படி மேலே போய் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி இப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். எடுத்துக்க வேண்டியதான போட்டோ ஓட்ற எடுத்து கொடு, விளையாடாத சொல்லும் நான் ஞாபகார்த்தமா சொல்லுங்க. ஸோ அந்த டார்ச்சர் தாங்க முடியாம திவ்யா கணேஷ் கண்ட மணிக்கு போட்டுருவேன், காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். கேஸ் வெளியில போய் நான் பாத்துக்கிறேன். கேட்டுருக்கான், யோ கிளவா உனக்கெல்லாம் இது தேவையா, உன் பொண்ணு வயசியா எனக்கு அப்படின்னு டைரக்டாவே அவங்க கேட்டாங்க. கேட்டாலும் திருந்தாம திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ என்னன்னா, அந்த ஸ்கூல் பசங்க லவ் பண்ணும்போது அந்த அந்த பொண்ணோட போட்டோ தெரியாம எடுத்து வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல. இதே சரி ஓகே நான் தரேன். பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த திவ்யா கணேஷோட அந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட் ஒரு போட்டோ வந்து ஒரு பேப்பர்ல இருந்திருக்கு. அந்த பேப்பரை எடுத்து தான் வச்சுக்கிட்டு இருந்தாலும் பின்னாடியே திவ்யா திவ்யான்னு சுத்திட்டே இருக்கிறான். என்ன செய்யனே தெரியல. எப்ப பார்த்தாலும் அந்த பின்னாடி போயிட்டு திவ்யா 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 இப்படியே சுத்திட்டு இருக்காப்புல தலைவர். பாய் தங்கம் செல்லக்குட்டி கோபப்படாத சொல்லும். இவன் வந்து ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டான்னா, நம்ம லவ் கண்டென்ட் பண்ணாதனால தான் நம்மளை வெளியில அனுப்பிட்டாங்க, அதனால இப்போ லவ் கண்டென்ட் பண்ணி மக்கள் மனசுல நம்ம வந்து ஒரு இடம் பிடிச்சிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு நினைச்சிட்டு இருக்கான். இது வந்து லவ் கண்டென்ட்ல இந்த அண்ணா பாப்பா லவ் மாதிரி, சாரி தாத்தா பாப்பா லவ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது ட்ரிபிள் ஏ சிம்புவோட படத்துல வந்திருக்குமா அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காப்புல தலைவர். இது வந்து இவனுக்கு வந்து நல்ல பேரை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா கண்டிப்பா நல்ல பேரை கொடுக்க போறது இல்லை. அது போக மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாண்டி மாஸ்டர் உள்ள வந்துட்டா. வந்ததுல இருந்து இவனை போட்டு பங்கமா கலாய்ச்சிட்டு இருக்காப்ல. உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு முறையா தமிழ். கண்டிப்பா நாளைக்கு வெளியே வந்துறீங்களா, வீட்டுல சக்கரை போட்டு ரெடியா வந்து விடாம போட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்காப்ல. வந்த உடனே எங்க தர்பீஸு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கானா வினோத்தெல்லாம் நல்லா பாராட்டுறாங்க. நீங்க போடுற கவுண்டர் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாம் பாராட்டுறாங்க. தர்பீஸை பார்த்தோன்னா, என்ன தர்பீஸு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார், நீங்க உங்க டேலண்ட் என்ன சார்? நான் தான் சார் தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்க பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். அது நீங்க சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, நாங்க பார்த்தாச்சு. நான் வந்து நல்லா இருக்கேன் சார், நான் தான் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் அப்படின்னு. அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் வெளியில் பார்த்துட்டு தான் சார் வந்திருக்கோம் உங்கள் நடிப்பு அரக்கன்லாம் அப்படின்னு சொல்லி சாண்டி கலாய்ச்சி விட்டாப்ல. ரெண்டாவது, சார் பொங்கல் வந்து உங்கள் கூட செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஆமாம் நாளைக்கு வாங்க நம்ம எங்கள் வீட்டில் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு முறையா தமிழ். கண்டிப்பா நாளைக்கு வெளியே வந்துறீங்களா, வீட்டுல சக்கரை போட்டு ரெடியா வந்து செலிப்ரேட் பண்ணுவோம், நாளைக்கு உங்களுக்கு பொங்கல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னாப்புல. என்னன்னா மாட்டுப்பொங்கல். சாண்டியை மாதிரி கலாய்க்கிறதுக்கு முடியவே முடியாது. கானா வினோத்தை விட அவர் வந்து 2 படி மேலேன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா பங்கமாக செஞ்சு விட்டுட்டு இருக்காப்புல. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கும்போது வாட்டர்மெலன் வந்து சொல்கிறாப்புல, சார் நான் வந்து ஒரு படத்தில் வந்து கமிட் ஆகிருக்கேன், நான் தான் அதில் செகண்ட் ஹீரோன்னு சொல்லவும் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டே இப்படியே போகிறாப்புல. அதாவது சாண்டியோட அந்த கலாய்க்கிற லெவல் வந்து ரொம்பவே ஹையின்னு சொல்லலாம். இவன் வந்து அதை வந்து மிஞ்சவே முடியாது. ஆனால் ட்ரை பண்ணி தோத்துக்கிட்டு இருக்காப்புல வாட்டர்மெலனு. அதே மாதிரி சாண்டி கவின் 2 பேரும் வந்து அவங்க ஒரு படத்துக்கு கமிட் ஆகிருக்குங்கிறத பற்றிலாம் பேசி எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்தோம் அப்படின்னு. சாண்டி வரவும் பிக் பாஸில் ரொம்ப ஹாப்பியாகி நீங்கள் ஏன் என்னை பார்க்க வரல அப்படி இப்படின்லாம் சொல்லி ரொம்பவே ஒரு மூமெண்ட் க்ரியேட் பண்ணாங்க அங்கே. அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சாண்டி வந்து ஒரு விஷயத்த திவாகர்கிட்ட சொல்கிறாப்புல. அதாவது, நீங்கள் வந்து நடிப்பை இன்னும் வளர்த்துக்கலாம்ல அப்படின்னு. சார் நான் தான் நடிப்பு அரக்கன் தமிழ்நாட்டின் அப்படிங்கிறான். அவர் சாண்டிக்கு புரிஞ்சு வச்சு இவனை என்ன செஞ்சாலும் திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாப்புல. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம், அந்த தர்பூசணி வந்து யார் என்ன சொன்னாலும் சரி நான் செய்கிறது தான் செய்வேன்ட்டு நிற்கிறான். ஸோ இவனை திருத்தவே முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால சாண்டியும் வந்து வெளியில் கிளம்பி விட்டார். அதுக்கடுத்து இவங்களோட எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. கானா வினோத்தை வந்து நீங்கள் வந்து பகச்சிக்காதீங்க, உங்கள் 2 பேர் காம்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து உடனே இவன் வந்து சொல்கிறான், சார் சீசன் 3ல் வந்து நீ இருந்திருந்தேன்னா என்ன இருக்குன்னு தெரில அப்படின்னு சொல்லி சாண்டி சொல்கிறாப்புல. சாண்டி சொல்லும்போது, சார் சீசன் 3ல் நீங்களும் நானும் இருந்தோம்னா மிகப்பெரிய காம்போவாக இருந்திருப்போம் சார் அப்படின்னா. இல்லை அடித்தடி சண்டை தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சாண்டி கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டாப்புல. உண்மை தாங்க. ஏன்னா கவின் மற்றவங்க எல்லாருமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்ட மாதிரி இவன் எடுத்துக்கல. இவன் ஆனா சண்டைக்கு தான் நிற்கிறான் திவாகர். ஸோ இது வந்து அந்த காம்போவே வந்து பெஸ்ட் காம்போன்னு சொல்லலாம். இது காம்போ தான். ஆனால் கானா வினோத் காம்போவாக எடுத்துக்கிட்ட அளவுக்கு
திவாகர் காம்போவாக எடுத்துக்கலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.